கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இயேசுவின் பிறப்பிற்கு முன்னதாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். இப்போதும் இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இயேசுவின் பிறப்புக்கு முன்பதாகவே மக்களுடைய நிலைமையை காண்பிக்கிறது. மக்கள் எல்லாரும் மேசியா வருவார் என்று சொன்னார்களே இல்லாமல் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக அவருடைய மாம்சமான வருகைக்கு மக்கள் தங்களுக்கு எந்த பாதை இஷ்டமோ அந்த பாதை வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். ஆத்துமாக்கள் அழிகிறதை பற்றி யாரும் கவலைப்படுகிறதில்லை. மனம் போன வாழ்க்கையாக இருந்தது என்று பார்க்கின்றோம். இயேசுவின் வருகையின் போது தாழ்மையானவர்கள் உயர்த்தப்படுவார்கள். மலைகள் குன்றுகள் போல் தன்னை உயர்வாக நினைப்பவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். மக்கள் உயர்வு தாழ்வு எல்லாம் சமமாகும் என்றும் கற்றுக்கொள்கிறோம். மனுஷர்களில் யாருடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்படுகிறதோ, பள்ளம் காணப்படுகிறதோ, அங்கே ஆண்டவர் வந்து பள்ளம் முழுவதையும் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஞானத்தினாலும் நிரப்பி சமமாக்குகிறார் என்று பார்க்கின்றோம். ஆனால் பெருமையான மலைகள் குன்றுகள் யாவற்றையும் உடைத்து நொறுக்கி அதை சமப்படுத்துகிறார். ஆகவே நாம் அவரால் உடைக்கப்படுகிறவர்களாக அல்ல, நிரப்பப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இயேசு வராத இருதயம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆயத்தமில்லாத இருதயம் மனிதர்களுடைய வாழ்க்கை பாதைகளில் செவ்வையான சரியான பாதை இல்லை என்று பார்க்கின்றோம். அடுத்து இயேசு இல்லாத வாழ்க்கையிலே பெருமை என்கிற மலைகள், கோணலான இயேசு விரும்பாத பாதைகள், மக்களுடைய வாழ்வில் கரடான சரியில்லாத தடையான பாதைகள் உண்டு என்பதையும், தாழ்மை என்கிற பள்ளம் வரும்போது மற்ற மலைகள் கரடுகள் கோணல்கள் எல்லாம் பள்ளத்தாக்கிற்குள் விழுந்து சரியாகும் என்றும் வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வை இருதயத்தை பள்ளம் என்கிற தாழ்மையிலே கொண்டு செல்வோமானால் மற்ற மேடுகள் எல்லாம் தாழ்மையான பள்ளத்திற்குள்ளே சரியாகிவிடும் என்று கற்றுக்கொள்கிறோம். அதனால் தாழ்மையாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு ஆட்கொண்ட இருதயமாக மாற்றும். தாழ்மையாய் இருந்து தன்னை சரி செய்து கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.